வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிடம் அடிப்படை பயிற்சி வகுப்பை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படை பயிற்சி வகுப்பில் இன்று 5ஆம் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் பகுதியில் நாட்கள் என்னும் கிழமை, கடந்த வகுப்பில் இதை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த கிழமை உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது, இதன் பயன்பாடு என்ன, இதனின் தனித்துவமான பெயர் என்ன என்பதை பற்றியெல்லாம் கடந்த வகுப்பில் நான் சொல்லியிருந்தேன். இருப்பினும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ரவிவாசரம், சோமவாசரம், மங்களவாசரம், புதவாசரம், பிரகஸ்பதி வாசரம், சுக்கிரவாசரம், மந்தவாசரம், இந்த 7 வாசரம், அதாவது 7 வாரங்கள், நாட்கள், 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். இந்த 7 நாட்களையும் சாஸ்திர பிரகாரம் இப்படித்தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஜனன ஜாதகத்தில் நீங்கள் குறிப்பிடும் பொழுது மந்தவாசரம், சுக்கிரவாசரம் இப்படி நீங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த கிழமை என்பது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த கிழமைக்குண்டான தன்மைகள், பலம், இவைகள் அத்தனையும் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்க்கும் புதிய மாணவர்கள், ஜோதிடம் பயில வந்திருக்கும் புதிய மாணவர்கள் அல்லது புதிய நண்பர்கள், உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாமல் ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வெள்ளி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதனால்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலில் இணைந்துவிட்டால் நீங்களும் நமது குடும்பத்தில் ஒருவர் போலத்தான். எனவே நாம் செய்யும் இந்த நற்காரியங்கள், கைங்கரியங்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும், கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, நீங்கள் புதிதாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமது சேனலை. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்களில் முதல் அங்கமான வாரம் என்னும் நாட்கள், கிழமை, இதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் உங்களுக்கு 2 வகையாக இந்த நாட்களை நாம் பிரிக்கிறோம். எப்படி என்று பார்த்தோம் என்றால், சுப நாட்கள், அசுப நாட்கள் என்று நாம் பிரிக்கிறோம். சுப நாட்கள் என்றால் எந்தெந்த நாட்கள், அசுப நாட்கள் என்றால் எந்தெந்த நாட்கள்? பெரும்பான்மையோருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். எனவே நல்ல நாட்கள் என்னும் சொல்லக்கூடிய சுப நாட்கள், முதல் முழு சுபத்தன்மை வாய்ந்த நாள் எதுவென்றால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாசரம். இந்த வெள்ளிக்கிழமை சுப நாட்களிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள், தலைமை நாள் என்று கூட சொல்லலாம். சுப நாட்களில் தலைமை நாள் என்றால் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாசரம்.
அதன் பிறகு புதன் மிகச் சிறப்பான நாள். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட மகத்துவமான நாள் இந்த புதன்கிழமை. அடுத்தது சோமவாசரம், திங்கள் கிழமை. திங்கள் கிழமையில் உங்களுக்கு சற்று வேறுபாடு இருக்கிறது. திங்கட்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை என்றால் சுப நிகழ்வுகள் அருமையாக இருக்கும். துணிந்து நீங்கள் செய்யலாம். தேய்பிறையில் வரக்கூடிய சோமவாசரம் அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு பலனை தருவதில்லை. நமது ஆய்வுக்கு உட்பட்டு சொல்கிறோம். எனவே இந்த திங்கட்கிழமையை நீங்கள் குறித்து கொடுக்கும் பொழுது, அதாவது முகூர்த்தம் குறித்து கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கால்குலேட் செய்துதான் நீங்கள் சுபமுகூர்த்த தேதியை குறிக்க வேண்டும். சுபமுகூர்த்த தேதியை குறிப்பதற்குண்டான ஓர் அங்கம் இந்த வாரம் என்பது. இந்த சோமவாரத்தை நீங்கள் குறிக்கும் போது வளர்பிறை சோமவாரமா, தேய்பிறை சோமவாரமா, சுக்லபட்ச சோமவாரமா, கிருஷ்ணபட்ச சோமவாரமா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சோமவாசரம் குறிக்கும் போது மட்டும் இந்த நிலைப்பாடு. அதன் பிறகு பிரகஸ்பதி வாசரம், குருவாசரம், வியாழக்கிழமை, இவைகளும் சொல்லலாம். இவைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த நாளிலும், அதாவது வியாழக்கிழமை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த நாளிலும் ஒரு தடைகள் இருக்கிறது. என்ன என்று கேட்டீர்கள் என்றால், காலையில் யமகண்ட வேளை 1:30 மணி கால நேரம் அளவிற்கு வியாழக்கிழமை இருக்கும். அதனால்தான் அதையும் உங்களுக்கு முழு சுபநாள் என்று சொல்ல முடியாது. இப்போ முழு சுபநாள் எது என்று கேட்டோம் என்று பார்த்தோம் என்றால், வெள்ளி புதன் இதுதான் முழு சுபநாள் என்று நீங்கள் மனதுக்குள் கேட்பது புரிகிறது. உண்மைதான். முதல் வெள்ளி, 2 புதன், அதன் பிறகு சோமவாசரம், பிரகஸ்பதி வாசரம். இந்த 4 நாட்கள் சுப நாட்கள். இந்த நாட்களில் 2 நாட்கள் மத்தியமமான நாட்கள், 2 நாட்கள் தான் சூப்பரான நாட்கள். நீங்கள் முகூர்த்தம் குறிக்கும் பொழுதோ, சுப நிகழ்வுகளுக்கு நல்ல நாள் குறிக்கும் பொழுது, இந்த 4 நாட்களில் பிரதானமாக எடுத்துக்கக்கூடிய நாட்கள் 2 நாட்கள். அது வெள்ளி புதன் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்று அது உங்களுக்கு எளிமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த நாட்கள் என்பது சுப நாட்கள், அசுப நாட்கள் என்று 2ஆக பிரித்து விட்டோம். அதில் சுப நாட்கள் எவையவைக்கெல்லாம் பொருந்தும் என்று பார்த்தோம் என்றால், சுப நாட்கள் என்றாலே ஒரே வார்த்தையில் முடிந்துவிட்டது. நன்மைக்காக செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே அது சுப செயல்கள்தான். தீமைக்காக செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் அது அசுப செயல்தான். நன்மை நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சுப செயல்கள், தீமை நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் அசுப செயல்கள். நன்மையை தரக்கூடியது எல்லாம் சுப நாட்கள், தீமையை தரக்கூடிய நாள் எல்லாம் அசுப நாட்கள். அவ்வளவுதான். இந்த 4 நாட்கள் முடிந்த பிறகு மீதமுள்ள நாட்கள் எவ்வளவு என்றால் 3 நாட்கள். உங்களுக்கே அது தெரியும். மங்களவாசர, அடுத்தது மந்தவாசர, ரவிவாசர. மங்களவாசர, மங்கள நாளான செவ்வாய், இது சிறப்பில்லாத நாட்கள் என்று சொல்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டிலும் இது ஒரு மகத்துவமான நாள். சுப நாட்களில் இது சிறந்த நாள் என்றுதான் சொல்வேன்.
ஐயா, முன்பு நீங்கள் வெள்ளிக்கிழமை சுப நாட்கள், புதன்கிழமை மற்றும் வியாழன், திங்கட்கிழமை சுப நாட்கள் என்று சொன்னீர்கள். இப்பொழுது அசுப நாட்களை சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் சுப நாட்கள் என்று சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்டீர்களேயானால், ஆமாம், அசுப நாட்கள் கணக்கில்தான் இந்த 3 நாட்களையும் சாஸ்திரம் சொல்கிறது. செவ்வாய், சூரியன், சனி இந்த 3 கிரகங்களுக்கு உரிய நாட்கள் அசுப நாட்கள் என்று. இதில் ஞாயிற்றுக்கிழமை என்னும் சூரியனுக்கு உகந்த நாளான அந்த நாளில் திருமணங்கள், சுபநவயங்கள், சுப வைபவங்கள், சுப நிகழ்வுகள் இவை அத்தனையும் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஏன் செய்வதில்லை? செவ்வாய்தான் மங்களக்காரகன். நமது பதிவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நமது பார்வையாளர்களுக்கும் அது தெரியும். மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்து பெற்ற ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் கிரகம்தான். இந்த செவ்வாய் தான் மங்களக்காரகன். காரணம், கணவனுக்கு உண்டான அந்தஸ்து, தன்மை வாய்ந்த கிரகம் இந்த கிரகம்தான். ஒரு மணப்பெண்ணுக்கு சரியான கணவன் அமைந்துவிட்டால், ஒரு பெண்ணுக்கு சரியான கணவன் அமைந்துவிட்டால் இந்த வானத்தையும் வில்லாக வளைப்பாள், இந்த பூமியையும் சொம்பில் அடைப்பாள், குவளையில் அடைப்பாள் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறது. அப்போ அவளுக்கு சிறந்த கணவனை தரக்கூடிய கிரகம் எது? இந்த மங்களக்காரகன். இந்த மங்களக்காரகன் சிறந்த கணவனாக அவளுக்கு கிடைத்து விட்டால் இந்த உலகத்தையே அவள் நல்ல ஒரு நிலையில், நல்ல ஒரு வடிவில் அமைத்து விடுவார்கள் இந்த பெண்ணினத்தவர்கள். அப்போ மங்களக்காரகன் என்னும் சொல்லுக்கு பொருள் உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த நாளை எப்படி நீங்கள் அசுப நாள் என்று சொல்ல முடியும்? நீங்களே யோசித்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். எனவேதான் நான் சொன்னேன், நாம் ஆய்வு செய்த வரையில் செவ்வாய்க்கிழமை ஓர் சிறப்பான நாள், உன்னதமான நாள். அதில் நீங்கள் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யலாம். சுபகாரியங்கள் செய்வதற்கான வழிமுறைகள் ஒரு 22 விதிமுறைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பின்னால் வகுப்புகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு முகூர்த்த நாள் குறிப்பதற்குண்டான அம்சம் என்னென்ன, அதனுடைய சாரம்சம் என்று ஒரு 22 நிலைப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நீங்கள் முகூர்த்த தேதியே குறிக்க வேண்டும். அதில் ஓர் அங்கம்தான் இந்த நாள், சுப நாட்களை தேர்ந்தெடுப்பது. இப்போ சுப நாட்கள் என்பது செவ்வாய்க்கிழமை சுப நாட்களா இல்லையா, அதை சொல்லுங்கள் ஐயா என்கிறீர்கள். என்னை பொறுத்த மட்டிலும் சுப நாட்கள் தான். நான் முன்பே சொல்லிவிட்டேன், செவ்வாய்க்கிழமை ஓர் சிறப்பான நாள் என்று. எனவே சரியில்லாத அசுப நாள் என்று பார்த்தீர்கள் என்றால், தேய்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அசுப நாட்களை சேரும். மீதமுள்ள நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களை தரும். செவ்வாய்க்கிழமை அன்று திருமணம் ஏன் நடத்துவதில்லை என்ற கேள்வி கேட்டீர்கள் என்றால், நான் எத்தனையோ நபருக்கு சொல்லியிருக்கிறேன். மங்கள நாள் தேதி வைக்கலாம், தேதி வைக்காவிட்டால் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் நான் பொறுப்பு என்று கூட சொல்லியிருக்கிறேன். ஆனால் மக்கள் மனதில் அது ஆழ ஊன்றி வேரூன்றி பரவி கிடக்கிறது. செவ்வாய் என்றால் அது வெறுவாய், அது சிறப்பில்லாத நாள், இப்படியெல்லாம் அவர்கள் புத்தியில் ஊறியிருக்கிறது. எனவே அவர்கள் அதிலிருந்து வெளிவர மறுக்கிறார்கள். அருமையான நாள் செவ்வாய்க்கிழமை, மிகச் சிறப்பான நாள். நீங்கள் ஆடைகள், பொன் ஆபரணங்கள், தானியங்கள் எதுவா இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வாங்கி பழகுங்கள். அது உங்களுக்கு மேலும் மேலும் அதை
நீங்களே அதன் தன்மையை, பலனை கண்டுகொள்வீர்கள். செய்து மட்டும் பாருங்கள். இது போன்ற இந்த சுப நாட்கள், அசுப நாட்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது அத்தனையும் நீங்கள் முறையாக லாங் சைஸ் நோட் ஒன்று எடுத்துக்கொண்டு கௌரி ஆன்மீகம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய பயிற்சி நிறுவனம் நடத்தும் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு என்று போட்டு பதிவு 1, பதிவு 2 என்று அன்றன்றைக்கு நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தை தெளிவாக எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேட்டு அதை தெளிவாக எழுதி நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால்தான் உங்களுக்கு புரியும். இதில் கேட்பதை விட நீங்கள் கேட்டதை குறித்து வைத்துவிட்டு பிறகு அதை நீங்கள் எடுத்து ரிவிஷன் செய்யும் பொழுது அது எளிமையாக உங்களுக்கு டீப் கான்சியஸ்ல போய் ஈஸியா பதிஞ்சிரும். டீப் கான்சியஸ்ல போறது எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை தராது. எந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு உதவ வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த காலகட்டத்திற்கு உங்களை கேட்காமலேயே அது உதவும். அதுதான் டீப் கான்சியஸோட ஒரு மகத்துவம், தன்மை. என்றோ நீங்கள் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு துளி செய்தியை பார்த்திருப்பீர்கள். அது சம்பந்தமே இல்லாத ஒரு நாளைக்கு அது நினைவில் இதுதான் அதற்கு பதில் என்று சொல்லும். அதுதான் டீப் கான்சியஸ். அதுபோல நீங்கள் இதை ஒரு முறைக்கு இருமுறை நான் சொல்வதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு டீப் கான்சியஸுக்கு சென்றுவிடும். உங்களுக்கு பாடத்திட்டத்திற்கு பெரிதும் உதவும். எளிமையாக நீங்கள் பாடத்திட்ட பயிற்சியில் வெற்றி பெறலாம். உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவும் ஆர்வமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவான நாளை பஞ்சாங்கத்தின் அடுத்த பகுதியான திதியை பற்றி பார்க்க போகிறோம். அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.